உன்னோட பங்கு இதுல கொஞ்சம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பிரியாணி செய்யும் போது ஒரு 2 விறகு எடுத்து வச்சுட்டு உன்னோட பங்கு என்ன இருக்கு அதுல? அம்மா எல்லாம் பொங்கல் வச்சுட்டாங்க. பொங்கல் வச்சுட்டு அடுத்து பிரியாணி செஞ்சுன்னு இருக்காங்க. வேற லெவலா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் வேணுமாடி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மலையனூருக்கு தான் கிளம்புறேன். மலையனூர்ல எங்க அண்ணன் பசங்களுக்கு வந்து மொட்டை அடிச்சு காது குத்துறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி போறேன். ஆடி மாசம் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் ஆமா கோயில் கோயிலா வந்தா பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மலையனூர் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா எல்லாம் கூட வருவாங்க. அங்க எங்க ஃபேமிலி சைடு எல்லாருமே இருப்பாங்க. போயிட்டு ஜாலியா பண்ணிட்டு வரலாம். ஓகே ஓகே. ஜஷிதாவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சுதந்திர தினம். ஜஷிதா காட்டுமா, கொடி காட்டு. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டே கட்டப்பை கைமா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. போலாமா? போலாம். ஜஷிதா என்ன பண்ற? என்ன சளி பிடிச்சிச்சா? பாப்பாக்கு சளி பிடிச்சின்னு இருக்கா. சளி பிடிச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோயில நோக்கி போயிட்டு இருக்கோம். அவங்க வந்துட்டாங்களா, ரீச் ஆயிட்டான்னு சொல்லி போன் பண்ணாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ எந்த இடம் இருக்காங்க தேடி கண்டுபிடிக்கணும் நம்ம. கரெக்டா? ஆமா. இன்னைக்கு வேற ஃப்ரைடே சங்கீதா. பாத்துட்டு வந்துடலாமா? ஆமா பாத்துட்டு வரலாம். ஃப்ரைடே கூட்டமா இருக்கும் சங்கீதா. அவங்க அங்க போயிட்டு பொங்கல் வச்சுட்டு சாப்பாடுலாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு லேட்டா மொட்டை அடிச்சுட்டு எல்லாம் வேலை பாக்குறது கட்டியும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி பாத்துட்டு அதுக்கப்புறம் வரலாம். ஏன்னா அவங்க சொன்னாங்க அவங்களுமே கோயில் பக்கம் வருவாங்களாம். அவங்க கூட போலாம். அவங்க கூட ஒன்னா போய் வரலாம்ல. லொகேஷன் கண்டுபிடிப்போம். ஏடிஎம்ல பணம் எடுக்கணும்னு சொன்ன எடுத்தியா? பக்கமா ஏன்னா ஏடிஎம் இருந்தா பார்த்து நிப்பாட்டி ஏடிஎம்ல பணம் எடுத்துக்கோ ஃபர்ஸ்ட். சரி ஓகே. லொகேஷனுக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் லொகேஷனுக்கு வந்தாச்சு. நிறைய ஃப்ரீயா இருக்குல்ல. நான் கூட ரொம்ப கிரவுடா இருக்கும்னு நினைச்சானா ஃப்ரீயா இருக்கு. ஆனா வந்து பொதுவான ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் உட்கார்ந்து வந்து தூங்கி நிக்கிறாங்க. சரிங்களா? அப்படி ஓரமா நிப்பாட்டி சுசிலாக்கெல்லாம் வந்துக்கிறாங்க. இந்த உடனே அம்மா கூட சேர்ந்துனாரு ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா ஆயா ஆட்டமோட சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொல்லியில பெரிய பார்க்கிங் இருக்கு. நல்லா இருக்கு இந்த இடம். வண்டி நிப்பாட்டிட்டு பொங்கல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இங்கேயே பொங்கல் வச்சு இங்கேயே தான் ரெடி பண்ணுவாங்க. அம்மா எல்லாம் பொங்கல் வச்சுட்டாங்க. பொங்கல் வச்சுட்டு அடுத்து பிரியாணி செஞ்சுன்னு இருக்காங்க. சமையல் வேலை நடக்குது. நம்ம போய் பிரியாணி அத்தை செய்யறாங்க. சரி சரி. நம்ம போய் சாமி பார்த்துடலாமா? சரி. ஒரு கட்டு என்னமா கப்பா கட்டலடி கமர் கட்டுடி. கமர் கட்ட கப்பா கட்டறா பாரு. நிழலா பார்த்து செஞ்சா எல்லாம் நிழலா பார்த்து உட்காந்துட்டாங்க. நீங்க பொங்கல் வைக்கிறத பார்த்துட்டு ஐஸ்கிரீம் டப்பாவை தூக்கின்னு வந்துட்டாருங்க. சாக்லேட் வேணாண்ணா, இது கொடுங்க. நீ குண்டா வச்சு எப்படியும் ஒன்ன சைஸ் சொல்ல போறது இல்ல. பெரிய மாஸ்டர் எல்லாம் இருக்கிறாங்க. கத்துக்குட்டிக்கெல்லாம் வேலை கிடையாதுங்க. உங்க அக்கா தான் செய்ய போறாங்களா? சண்டால பிரியாணி செய்ய போறோம். அவர்தான் மாஸ்டரா? பூஜை போட்டு அடுப்பு பத்த வைக்க ஸ்டார்ட் பண்றாங்க. பார்த்தாங்க மட்டையும் வைக்க எப்படி ஹெல்ப் பண்ண வந்தாரு ஒரு பாஞ்சாலியா? நான் எதுவுமே பண்ணல. ஆக்டிங்க. அந்த பேக கீழே வைக்க மாட்டாங்களா? எங்க போனாலும் அந்த ஒரு பேக் கையில வராது. அந்த கட்டப்பையில இருக்குது. இது எங்க அண்ணன் பையன். சொல்லுடா. சுந்தரவர்தன். சூப்பரா சுந்தரவர்தன். வேற லெவலா பேர் வச்சிருக்காரு. வேலை பாக்குறாரு. பிரதாப்பா பாஜி பண மாட்டைய வைடா. என்ன சங்கீதா? என்னோட பங்கு இதுல கொஞ்சம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பிரியாணி செய்யும் போது ஒரு 2 விறகு எடுத்து வச்சுட்டு உன்னோட பங்கு என்ன இருக்கு அதுல? அடுப்பு பத்த வச்சிருக்கோம்ல. சரி சரி வை வையா. வேலை பாக்குறவங்க கூட ஆக்டிங் போட மாட்டாங்க போல இருக்குது. வேலை பாக்குற மாதிரி ஒரு ஆக்டிங் போடுற மாதிரி நீ.
எல்லாரும் சேர்ந்துதான் வேலை செய்யறோம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தியா? சரி சரி. அங்கேயும் சமைக்கிறாங்க கருவாட்டு குழம்பு. சாதம் அடுப்புல வந்து சாதம் கருவாட்டு குழம்புலாம் வைக்கிறாங்க. இந்த பக்கம் பிரியாணி ரெடி ஆகுது. பிரியாணி ரெடி பண்றோம். ஆனா அந்த பக்கம் யாராவது ஹெல்ப்புக்கு ஆள் இருக்கிறோமோ பாரு. எல்லாரும் பிரியாணி சட்டி தான். பாரு வீட்டுல வந்து படுத்த தொட்டு ஏஞ்சிருக்க மாட்டேங்குது. எவ்வளவு பெரிய பிரியாணி காமெடி பிடிச்சுன்னு பிரியாணி பிரியாணி அவன் செய்யல, இருக்கா வதக்கிட்டு இருக்கா. இஞ்சி இதெல்லாம் அடிப்பிடிக்கும். ஆமாண்டா இஞ்சி சைடா பிரதாப் செய்யறதா முக்கியமான வேலை. இஞ்சி அடி பிடிக்காம வதக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். நிறைய தான் விடணும். நல்லா வாசனை வருதுப்பா. பிரியாணி சொல்ல நிஜமாலே பிரியாணி தான் பழகுது. காலையில் சொல்லிட்டு சங்கீதா அரிசி கழுவுறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரமா கழுவின்னு இருக்காரு. வருது அது விடு. இன்னொரு தண்ணி வச்சு கழுவு. தண்ணி தான் இல்ல போல இருக்கு. நான் கழுவுல விளையாடிட்டு இருக்கேன். சங்கீதா அரிசி போடுறதுக்கு தயாரா இருக்குது. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி கிண்டுறோம். 10 கிலோ வந்து பாத்தீங்கன்னா அரிசி ஃப்ரெண்ட்ஸ். 10 கிலோ பிரியாணி செய்யறோம். 10 கிலோ சிக்கன், 10 கிலோ அரிசி. ஆமா. உப்பு எப்பதான் வருதா? உப்பு ஆல்ரெடி போட்டாங்க. சங்கீதா பிரியாணி ரெடி ஆயிட்டா? வேற லெவலா ரெடி ஆயிட்டு இருக்குங்க பாரு. அரிசியை போட்டு தள்ள கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பயங்கர கலர்ஃபுல்லா கொதிக்குதேப்பா. எப்படி எவ்வளவு ஹைட் தண்ணி எகிரி விழுது பாத்தியா? கிட்ட பண்ணா போன் மேல வந்துரு போல. பிரியாணி மாஸ்டர் சங்கீதாவோட அக்கா. அவர்தான் மாஸ்டர். கரண்டி வந்து கடைசி முடியல சாப்பிட்டு வராரு. ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கரண்டி வச்சிருந்தாரு. மொட்டை போட்டு வந்துக்கிறாரு. நீங்கதா என்ன கடைசி நேரத்துல விறுவிறுப்பா வேலை பாக்குறீங்க போல இருக்கு. தம் கட்ட தயாராயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் தலை வந்துருச்சு. இப்ப நெய்யை ஊத்தி தம் கட்டிட வேண்டிதான். கோழி வறுக்கணுமா? அவ்வளவுதான். நெய்யே கொத்தமல்லி தழை புதினா போட்டு தம் கட்டி வச்சுன்னா ரெடி ஆயிடும். 20 நிமிஷத்துல பிரியாணி. பிரியாணி வாசனை கேட்டீங்க. அவ்வளவுதான். அதுதான் பாயாசம் ஆயிடுன்னு சொன்னேன். போடு போடு. ஆமா நறுவுல இந்த நறுவனாதான் உனக்கு அந்த காத்து போகாம தம் ஆகும். 2 இடம் போது விடுங்க. புதினா போட்டாச்சு. மூடிய வச்சு வெயிட் வைங்க மேல. ஆமா டைம் 3:33 ஆகுது. தம் கட்டியாச்சு. இப்ப இந்த அவுட்புட் தான் பாக்கணும். பிரியாணி 10 கிலோ எப்படி வருதுன்னு பாப்போம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? பாரு ஓபன் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு தான் எவ்வளவு ஆர்வமா வந்து நின்னு இருக்க தன்ன பேரு. ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி தம் ரிலீஸ் பண்ண போறோம். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாப்போம். அவுட்புட்டை பாப்போம். அடியில போவோம். கரெக்ட் தான். சுடுது எப்படி பிடிக்கிறது? சரியான சூடு. குழக்கணும் ஆயிடும்.
அவ்வளவுதான். அது மேல நிக்கலாம். இப்ப அப்படியே அடியில பின்னானோடனே மசாலா அடியில ட்ரை ஆகி போற. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி அந்த பக்கம் நெருப்பு இல்ல அடியில, அதனால அந்த பக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணு பேர் ரெண்டா ஒஞ்சி வச்சு நெருப்பு ஆரம்பத்துல வச்சுக்கிச்சு. சரி போட்டுங்க. அது ஒண்ணும் இல்ல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடியில அப்படிதான் அடியெல்லாம் அவ்வளவுதான். வேற லெவலா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சீதா தண்ணி வேணும் எடுத்துக்கூட. இந்த ஜெஸ்டா தண்ணி. ஜெஸ்டா ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி எல்லாம் சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடுமே ரெடி பண்ணிட்டாங்க. சாமி படைக்க போறாங்க. சாமியுமே இங்க ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா செமையா ரெடி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மலையனூரை பொறுத்த அளவுக்கு இந்த மலையனூர் மண்ணை ஆமா எங்க வேணாலும் பொங்கல் வைப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க, கெடா வெட்டி வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணிடுவாங்க. இங்கதான் நம்ம சாமி வந்து ரெடி பண்ணிருக்கோம். ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே ரெடி ஆயிடும். ஆமா, இங்கதான் சாமி ரெடி பண்ணிருக்காங்களா. இங்க சேவல்லாம் சேவை கோழியா? நல்லா இல்லையா நீ சொல்ல? சாப்பாடு சாப்பிட்டு இருக்கோம். பிரியாணி சூப்பரா இருக்காமா. இன்னும் கொஞ்சம் வேணுமாடி? என்ன அண்ணன் பொண்ணா? ஆமா, பாப்பாக்கும் அங்க தம்பி இருக்கு. அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மொட்டை அடிச்சு காதுல நெல் வச்சு இங்க காது குத்துனாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காது குத்துவாங்க. காது குத்தல செய்யல, நெல்லு மட்டும் வச்சிருக்காங்க. ஆமா, அவ்வளவுதான். மொட்டை முடிச்சாச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புறோம். அங்க போயிட்டு நம்ம கோயில போயிட்டு சுத்தி பார்த்துட்டு போயிட்டு தான் மூலாசனம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய கிரௌடு. நம்ம கோயில் கிட்ட போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். அம்மா கூட போலாம். பாய் சொல்ல நம்ம கிளம்புறோம். டாடா பாய் சொல்லு. பாய் சொல்லிடா. அதுக்கு பாய் சொல்லு. ரெண்டுத்துல கன்ஃபியூஷனா இருக்கிறாரு. போலீஸோட கொஞ்சம் குடு பேபி. அதை பார்த்த உடனே ஆயவே வேணான்னுட்டாரு அவரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. அது பந்த போட்டுருக்கு போறாங்க, விட்டோங்க. சாமி எல்லாம் கூப்பிட்டு நம்ம இப்ப கோயிலுக்கு வந்திருக்கோம். மூலாசனம் பாக்குறதுல செம்ம கிரௌடு, கூட்டமா இருக்கு. ஆமா, நம்ம போய் சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். சரி, சுத்தி போட்டு எலுமிச்சம்பழம் எடுப்பாங்க. எலுமிச்சம்பழம் சுத்தி போட்டு அப்புறம் உள்ள போவாங்க. உள்ள போ. ஆமா, பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா எல்லாரும் கூடயும் பேசிக்கிட்டு பிரியாணி கிண்டிக்கிட்டு செம்ம ஃபன்னா இருந்தது. மலையனூர் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து வெளியில அவுட்டோர்ல சமைச்சா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே அவுட்டோர்ல போயிட்டு பொங்கல் வச்சு சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல நாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால இருந்து எங்க அப்பாலாம் இருப்பாங்களே, எங்க அப்பா பெரியப்பான்னு சொல்லிட்டு 3 பேர் ஃபேமிலி அப்பப்போ போயிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் நான் வந்து போயிட்டு அழகா ஜாலியா என்ஜாய் பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அண்ணன் பசங்களுக்கு காது குத்துறதுக்கு பொங்கல் வச்சாங்க இது மாதிரி. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா போகல. இப்போ வந்து போனது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சூப்பரா பிரியாணி எல்லாம் வந்து செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணியுமே நல்லா டேஸ்டா வந்தது. அதுக்கப்புறமா நாங்க அங்க சாமி கும்பிட்டு நாங்க கோயிலுக்கும் போயிட்டு சாமி எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மாவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்திருந்தாங்க. ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். யாரெல்லாம் இது மாதிரி மலையனூர் போனீங்கன்னா அவுட்டோர்ல சமைச்சு சாப்பிட்டு சாமி கும்பிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.